ஆம் மாணவர்களே, தரம் 11ல் வணிகமொன்றின் நிதிக் கூற்றுக்கள் என்ற உங்களுடைய பாடத்தில் லாப நட்டக் கூற்று சம்பந்தமாக இந்த வீடியோவிலே நாங்கள் பார்ப்போம். நிதி நிலைமை கூற்றினை பார்ட் 2 வீடியோவிலே பார்ப்போம். நிதிக் கூற்றுக்கள். ஆம் மாணவர்களே, நாங்கள் வணிக கொடுக்கல் வாங்கல்களை முதலாவது மூல ஏடுகளில், அதாவது காசு கணக்கு, வங்கிக் கணக்கு, சில்லறை காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாட்குறிப்பேடு போன்ற மூல ஏடுகளில் பதிவு செய்து, பின்னர் அவற்றை பேரீட்டுக் கணக்குகளில் பதிவு செய்து, பின்னர் அந்த பேரீட்டுக் கணக்குகளை சமப்படுத்தி, அந்த பேரீட்டுக் கணக்கு மீதிகளை பரீட்சை மீதியில் பதிவு செய்வது பற்றி நாங்கள் தரம் 10ல் உள்ள பாடங்களில் கற்றோம். தவறுகள் ஏற்பட்டாலும் அவற்றையும் எவ்வாறு திருத்துவது என்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் இந்த பரீட்சை மீதியில் உள்ள தகவல்களை கொண்டு எவ்வாறு நிதி கூற்றுக்கள் தயாரிப்பது என்று பார்ப்போம். ஆம், முதலாவது நாங்கள் நிதி கூற்றுக்களை பற்றி விளங்கிக் கொள்ளுவோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், அநேக வணிகங்களின் நோக்கம் என்ன? இலாபம் உழைப்பதன் மூலம் தமது வணிக நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதாகும். எனவே இதனால் எங்களுடைய வணிகம் இலாபமடைந்துள்ளதா அல்லது நட்டமடைந்துள்ளதா? அவ்வாறு இலாபம் அடைந்திருப்பின் அது போதிய அளவில் உள்ளதா என்பதனை நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். எனவே இவ்வாறு நிறுவனத்தினால் உழைக்கப்பட்ட லாப நட்டத்தினைத்தான் செயற்பாட்டு பெறுபேறு என கூறுவோம். அது மட்டுமல்லாது, வணிகத்தின் சொத்துக்கள், உரிமை மற்றும் பொறுப்புக்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதும் அவசியமானதாகும். எனவே வணிகம் பற்றிய எதிர்கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இவ்வாறான தகவல்கள் எங்களுக்கு அவசியமானவையாகும். ஆம், இப்பொழுது நாங்கள் இந்த வரைவிலக்கணத்தை பார்ப்போம். நிதியாண்டொன்றில் வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேறுகளை உறுதி செய்வதற்கும் நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதற்குமாக தயாரிக்கப்படும் கணக்கு அறிக்கைகள் நிதி கூற்றுக்கள் என அழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, நிதியாண்டொன்றில் நிதியாண்டு எனப்படுவது வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுவது குறித்த காலப்பகுதியொன்றை வரையறைக்குட்படுத்தி ஆகும். இது பொதுவாக 1 வருட காலத்தை கொண்டதாக அமையும். எனவே இந்த காலப்பகுதியைத்தான் நாங்கள் நிதியாண்டு என்கின்றோம். எனவே இந்த நிதியாண்டொன்றில் வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேறுகளை உறுதி செய்து கொள்வதற்கும், அதாவது இலாபமா நட்டமா என்பதனை உறுதி செய்து கொள்வதற்கும், நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதற்குமாக தயாரிக்கப்படும் கணக்கு அறிக்கைகள் தான் நிதி கூற்றுக்கள் என அழைக்கப்படும். அடுத்து நிதியாண்டு. வணிகமொன்றில் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுவது குறித்த காலப்பகுதியொன்றை வரையறைக்குட்படுத்தி ஆகும். இது பொதுவாக 1 வருட காலத்தை கொண்டதாக அமையும். இக்காலப்பகுதி நிதியாண்டு என அழைக்கப்படும். அடுத்து நீங்கள் பாருங்கள், கணக்கீட்டு செயன்முறை தரப்பட்டுள்ளது. இங்கு உள்ளீடாக நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை எடுத்துக்கொண்டால், அதாவது பொதுவாக ஒரு நிறுவனத்திற்கு என்னென்ன கொடுக்கல் வாங்கல்கள் காணப்படும்? மூலதனமிடல், கொள்வனவோ, விற்பனை, கடன் கொள்வனவோ, கடன் விற்பனை, மின்சார கட்டணம் செலுத்துதல்,
வாடகை வருமானம் பெறல். இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை உள்ளீடாக எடுத்துக்கொண்டால், அடுத்து கணக்கீட்டு செயன்முறையை பாருங்கள். நாங்கள் என்ன செய்வோம்? கொடுக்கல் வாங்கல்களை மூல ஏடுகளில் முதலில் பதிவு செய்வோம். பின்பு கொடுக்கல் வாங்கல்களை பேரீட்டு கணக்குகளில் தாக்கல் செய்வோம். அடுத்து பரீட்சை மீதியை தயார் செய்வோம். அடுத்து செம்மையாக்கல் பதிவுகளை செய்வோம். எனவே இதன் மூலம் வெளியீடாக வருவதுதான் இந்த நிதி கூற்றுக்கள். உங்களுக்கு தனியுடைமை வணிக அமைப்புகளினால் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் மாத்திரம் இருக்கின்றது. எனவே தனியுடைமை வணிகத்தின் நிதி கூற்றினை மாத்திரம் படித்துக் கொண்டால் போதுமானது. தனியுடைமை வணிகமொன்றில் நிதியாண்டு ஒன்றிற்காக தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் 2 பிரதான கூறுகளை கொண்டதாக அமையும். ஒன்று இலாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று. 2 நிதி நிலைமை கூற்று அல்லது ஐந்தொகை. மாணவர்களே, இந்த வீடியோவினூடாக நாங்கள் இலாப நட்ட கூற்றையும் நிதி நிலைமை கூற்றையும் எவ்வாறு தயாரிப்பது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது, நாங்கள் இலாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று என்றால் என்னென்று பார்ப்போம். வணிகம் ஒன்றினால் குறித்த நிதியாண்டில் உழைக்கப்பட்ட லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட்டு முன்வைப்பதற்காக தயாரிக்கப்படும் கணக்கறிக்கையே இலாப நட்ட கூற்று என அழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, நிறுவனத்தினால் குறித்த ஒரு நிதியாண்டில், அதாவது ஒரு வருட காலத்தில் அந்நிறுவனத்தினால் உழைக்கப்பட்ட லாபம் அல்லது நட்டத்தினை கணிப்பிடுவதற்காக தயாரிக்கப்படும் கணக்கறிக்கை தான் இந்த இலாப நட்ட கூற்று ஆகும். முதலாவது, நாங்கள் இந்த இலாப நட்ட கூற்று சம்பந்தமாக பார்ப்போம். மாணவர்களே, வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேற்றை கணிப்பீடு செய்வதற்காக இந்த இலாப நட்ட கூற்றில் 2 படிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோம். அதாவது, முதலாவதாக நாங்கள் மொத்த இலாபத்தினை கணிப்பிடுவோம். இரண்டாவதாக நாங்கள் தேறிய லாபத்தினை கணிப்பிடுவோம். இப்பொழுது நாங்கள் மொத்த இலாபத்தினை எவ்வாறு கணிப்பது என்று பார்ப்போம். மொத்த லாபத்தினை நாங்கள் விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தினை கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். விற்பனை வருமானத்தை எடுத்துக்கொண்டால் மாணவர்களே, நிறுவனத்தினால் குறித்த வருடத்தில் நடைபெற்ற அனைத்து விற்பனைகளும், அதாவது விற்பனை காசுக்கு நடைபெறவும் முடியும், கடனிற்கு நடைபெறவும் முடியும். எனவே இந்த 2, அதாவது உடன் காசு விற்பனை மற்றும் கடன் விற்பனைகளோட மொத்தம்தான் இந்த விற்பனை வருமானத்திற்கு வரும். உதாரணமாக இந்த கணக்கினை பாருங்கள் மாணவர்களே. உடன் காசு விற்பனை 7 லட்சம் ரூபாய், கடன் விற்பனை 2,20,000 ரூபாய். எனவே மொத்த விற்பனை எவ்வளவு? 7 லட்சம் சக 2,20,000, 9,20,000 ரூபாய். விற்பனை வருமானம் 9,20,000 ரூபாய். எனவே
இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். மொத்த விற்பனையை நாங்கள் எடுப்பதற்கு, மொத்த விற்பனை வருமானத்தை நாங்கள் எடுப்பதற்கு காசு விற்பனையையும் கடன் விற்பனையையும் நாங்கள் கூட்ட வேண்டும். ஆம், மொத்த லாபத்தினை கணிப்பதற்கு விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தினை கழிக்க வேண்டும். விற்பனை வருமானத்தை நாங்கள் பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் விற்பனை கிரயத்தினை பார்ப்போம். முதலில் நாங்கள் விற்பனை கிரயம் என்றால் என்ன என்பதனை விளங்கிக் கொள்ளுவோம். விற்பனை கிரயம் எனப்படுவது மாணவர்களே, எங்களால் குறித்த நிதியாண்டில் விற்பனை செய்யப்பட்ட பொருள்களின் கிரயம். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுவோம். தளபாடத்தினை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் வணிகமாயின் ஒரு அலுமாரியினை கொள்வனவு செய்கின்றார்கள் 50,000 ரூபாவிற்கு. அதாவது ஒரு அலுமாரியை கொள்வனவு செய்கின்றார்கள் 50,000 ரூபாவிற்கு. இப்பொழுது இதனை 65,000 ரூபாவிற்கு விற்பனை செய்கிறார்கள். எனவே இப்பொழுது அந்த விற்பனை செய்யப்பட்ட சரக்கின் கிரயம் எவ்வளவு? 50,000 ரூபாய். எனவே இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 50,000 ரூபாய்க்கு அலுமாரியினை கொள்வனவு செய்து 65,000 ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்கின்றார்கள். எனவே விற்பனை எவ்வளவு மாணவர்களே? 65,000 ரூபாய். விற்பனை கிரயம் எவ்வளவு? 50,000 ரூபாய். இதனால் இவர்கள் பெற்றுக்கொண்ட லாபம் எவ்வளவு? 65,000 - 50,000 15,000 ரூபாய். இதனை உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது ஒரு நிதியாண்டில், அதாவது ஒரு வருட காலத்தில் நடைபெற்ற அனைத்து விற்பனைகளையும் விற்பனை வருமானத்திற்கு காண வேண்டும். அதேபோன்று இவ்விற்பனை கிரயத்திற்கு குறித்த வருடத்தில் விற்பனை செய்த அனைத்து சரக்கிருப்பினதும் கிரயத்தினை காண வேண்டும். ஆம், இப்பொழுது நாங்கள் இந்த விற்பனை கிரயத்தினை எவ்வாறு கணிப்பது என்பதனை பார்ப்போம். பொதுவாக ஒரு வருடம் எனப்படுவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை எடுத்துக்கொள்வோம். இவ்வாறுதான் நாங்கள் விற்பனை கிரயத்தினை கணிப்பது. இதனை நாங்கள் ஒவ்வொன்றாக விளங்கிக் கொள்ளுவோம். ஒரு நிதியாண்டில், அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் என்று எடுத்துக்கொள்வோமே, இந்த நிதியாண்டுல கொள்வனவு செய்யப்பட்ட அனைத்து சரக்கிருப்புகளும் விற்பனை செய்யப்பட்டிருக்குமா? அவ்வாறு சில வணிகங்களில் நடைபெற்றிருந்தாலும் பெரும்பாலான வணிகங்களில் ஜனவரி 1ஆம் திகதி சென்ற வருடங்களில் கொள்வனவு செய்து விற்பனை செய்யப்படாத சரக்கிருப்புகள் இருக்கும். அவ்வாறு தானே நீங்கள் ஒரு வணிகத்தினை எடுத்துக்கொண்டால் கடையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஜனவரி 1ஆம் திகதி விற்பனை செய்யப்பட்டு கடை காலியாக இருக்குமா? இல்லை. எனவே இவ்வாறு சென்ற வருடங்களில் கொள்வனவு செய்து விற்பனை ஆகாத சரக்கிருப்பினை ஆரம்ப இருப்பாக இந்த வருடத்திற்கு கொண்டு வருவோம். எனவே அதுதான் இந்த ஆரம்ப இருப்பு.
இப்பொழுது இந்த ஆரம்ப இருப்பை மாத்திரம் நாங்கள் கடையில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருப்போமா? இல்லை, இன்னும் பொருட்களை கொள்வனவு செய்வோம். ஆம், இப்பொழுது ஜனவரி 1ஆம் திகதி ஆரம்பத்தில் கடையில் பொருட்கள் ஆரம்ப இருப்பாக இருக்கின்றது. இப்பொருட்களுடன் இன்னும் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இவ் ஆரம்ப இருப்புடன் பொருட்கள் வந்து சேருகின்றது. எனவே நாங்கள் கொள்வனவை ஆரம்ப இருப்புடன் கூட்டுவோம். எனவே ஆரம்ப இருப்போ சக கொள்வனவோ. ஆம், இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் கொள்வனவு செய்யும் போது சில கொள்வனவுடன் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் நிகழ்ந்து இருக்கலாம். அதாவது கொள்வனவு செய்யும் போது கொள்வனவு செய்யப்பட்ட சரக்கிருப்பினை கொள்வனவு செய்யப்பட்ட இடத்தில் இருந்து எங்களுடைய வணிகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது லொரி கூலி செலுத்த வேண்டும். அடுத்து வணிகத்திற்கு லொரி மூலம் கொண்டு வரப்பட்ட சரக்கிருப்பினை இறக்க வேண்டும். இதற்கு நாங்கள் கூலி கொடுத்தும் இருக்கலாம். இவ்வாறான செலவினங்களை நாங்கள் கொள்வனவுடன் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். எனவே கொள்வனவு செய்யும் போது ஏற்பட்ட செலவுகளான ஒற்றுமை கூலி, ஏற்றி இறக்க கூலியையும் கொள்வனவுடன் நாங்கள் கூட்ட வேண்டும். ஆம், நாங்கள் இப்பொழுது ஆரம்ப இருப்புடன் கொள்வனவையும் ஒற்றுமை கூலியையும் ஏற்றி இறக்க கூலியையும் கூட்டுகின்ற போது வருவது விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதி. விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதி. இப்பொழுது நாங்கள் ஒரு வருடத்தில் இருந்த சரக்கிருப்பில் எவ்வளவு பெறுமதியான சரக்கிருப்பினை விற்பனை செய்துள்ளோம் என பார்க்க வேண்டும். இதற்கு விற்பனைக்காக தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதியிலிருந்து இறுதி இருப்பினை கழித்தால் வருவது விற்பனை கிரயமாகும். இறுதி இருப்பு எனப்படுவது குறித்த வருடத்தின் இறுதியில், அதாவது டிசம்பர் 31ஆம் திகதியில் நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படாது இருந்த இருப்புக்கள். அதாவது ஜனவரி 1ஆம் திகதி இருந்த ஆரம்ப இருப்புடன் குறித்த வருடத்தில் கொள்வனவு செய்த சரக்கிருப்பினை கூட்டி, கொள்வனவு செய்யும் போது ஏதாவது செலவுகள் இருந்தால் அதனையும் கூட்டி டிசம்பர் 31ஆம் திகதி இருந்த, அதாவது இறுதி இருப்பினை கழித்தால் வருவது விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கிரயம் என விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கிரயத்தை கணிப்பிடலாம். ஆம், இப்பொழுது உதாரணமாக மாணவர்களே, நாங்கள் ஒரு தளபாடங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். ஜனவரி 1ஆம் திகதி ஆரம்ப இருப்பாக 3,50,000 இருக்கின்றது. ஆரம்ப இருப்போ 3,50,000. இப்பொழுது நாங்கள் இந்த வருடத்தில் 6,32,000 ரூபாவிற்கு தளபாடங்களை கொள்வனவு செய்துள்ளோம். எனவே ஆரம்ப இருப்புடன் கொள்வனவை கூட்டுவோம். 6,32,000.
இந்த தளபாடங்களை கொள்வனவு செய்வதற்கு ஒற்றுமை கூலியாக 10,000-மும் ஏற்று இறக்கற் கூலியாக 4,000-மும் செலுத்தியிருந்தால் அதையும் நாங்கள் கொள்வனவுடன் கூட்டுவோம். ஒற்றுமை கூலியையும் ஏற்று இறக்கற் கூலியையும் கொள்வனவுடன் கூட்டுவோம். இப்பொழுது இந்த வருடத்தில் நிறுவனத்தில் இருந்த தளபாடங்களோட மொத்த தொகை 9,96,000. அதாவது ஆரம்ப இருப்போ சக கொள்வனவோ சக ஒற்றுமை கூலி சக ஏற்று இறக்கற் கூலி இதுகளை கூட்டினால் வருவது 9,96,000 ரூபாய். இதைத்தான் நாங்கள் விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதி என்று சொல்லுவோம். விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதி எவ்வளவு? 9,96,000 ரூபாய். எனவே இதிலிருந்து நிறுவனத்தில் வருட இறுதியில், அதாவது டிசம்பர் 31ஆம் திகதி 2,95,000 தளபாடங்கள் இருக்கின்றது. 2,95,000 பெறுமதியான தளபாடங்கள் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால், விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதியிலிருந்து இந்த இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்ற சரக்கின் கிரயம். அதாவது விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்களின் பெறுமதி எவ்வளவு? 9,96,000. டிசம்பர் 31 இருக்கக்கூடிய இறுதி இருப்பு, தளபாட இறுதி இருப்பு எவ்வளவு? 2,95,000. எனவே 9,96,000 ரூபாயிலிருந்து இறுதி இருப்பு 2,95,000 கழித்தால் வருவது 7,01,000. இதுதான் விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கிரயம். ஆம், அடுத்து மொத்த லாபத்தினை எவ்வாறு கணிப்பது மாணவர்களே? விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். இங்கு விற்பனை எவ்வளவு ரூபாயிற்கு நடைபெற்றிருக்கின்றது? விற்பனை வருமானம் 9,20,000. எனவே மொத்த லாபம் காண்பதற்காக விற்பனை வருமானம் 9,20,000 ரூபாயிலிருந்து எங்களோட விற்பனை கிரயம் எவ்வளவு? 7,01,000. இந்த 7,01,000 விற்பனை கிரயத்தை அல்லது விற்ற சரக்கின் கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். எனவே 9,20,000 சய 7,01,000 2,19,000 மொத்த லாபம். அடுத்து மாணவர்களே, இதனை நாங்கள் எவ்வாறு கணக்குகளில் எழுதிக் கொள்வது என்று பார்ப்போம். ஆம் மாணவர்களே, அடுத்து நீங்களும் இவ்வாறு எழுதிக் கொள்ளுங்கள். சாரா வணிகம் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான வியாபார கணக்கு. வியாபார கணக்கு எனப்படுவது மொத்த லாபத்தினை கணிப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஒரு கூற்று. மொத்த லாபத்தினை கணிப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்றுதான் இந்த வியாபார கணக்கு. மேலே நாங்கள் பார்த்தோம், மொத்த லாபத்தை காண்பதற்காக விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தோம். அதைத்தான் நாங்கள் இங்கேயும் செய்ய போகின்றோம். முதலாவதாக நீங்கள் விற்பனையை எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்து விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க வேண்டும். எனவே கழி விற்பனை கிரயம். அடுத்து இந்த விற்பனை கிரயத்தை எவ்வாறு கணிப்பது என்பதை பற்றித்தான் நாங்கள் இங்கு பார்த்தோம். அதைத்தான் நாங்கள் இங்கேயும் எழுதிக் கொள்ளப் போகின்றோம். எனவே ஆரம்ப இருப்போ கூட்டு கொள்வனவோ ஒற்றுமை கூலி ஏற்று இறக்கற் கூலி அதிலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். எனவே இதனை எழுதிக் கொள்வோம். ஆரம்ப இருப்போ கூட்டு கொள்வனவோ ஒற்றுமை கூலி, கொள்வனவிலிருந்து கூட்ட வேண்டிய செலவினங்கள் நாங்கள் பார்த்தோம். ஒற்றுமை கூலி
ஏற்று இறக்க கூலி, இதனை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். அதாவது ஆரம்ப இருப்புடன் கொள்வனவையும் கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவுகளையும் கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். இதிலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். களி இறுதி இருப்போ விற்பனை கிரயம். எனவே விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். இப்பொழுது மாணவர்களே, நீங்களும் இதனை எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் ஒவ்வொன்றாக பதிவு செய்வோம். முதலாவது விற்பனை. விற்பனை எவ்வளவு? 9,20,000. எனவே விற்பனையை நாங்கள் பதிவு செய்வோம் 9,20,000. அடுத்து விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்தில் முதலாவது ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பு எவ்வளவு? 3,50,000. ஆரம்ப இருப்பு 3,50,000 கூட்டு கொள்வனவு. கொள்வனவு எவ்வளவு? 6,32,000. உற்றுமை கூலி. கொள்வனவுடன் கூட்ட வேண்டிய செலவினங்கள். உற்றுமை கூலி 10,000. ஏற்று இறக்கற் கூலி 4,000. இது ரெண்டையும் கூட்டுவோம். உற்றுமை கூலி 10,000, ஏற்று இறக்கற் கூலி 4,000. எனவே விற்க இருந்த சரக்கின் கிரயம் எவ்வளவு வரும்? ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு. கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவுகளையும் கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம் 9,96,000. இதிலிருந்து இறுதி இருப்பு. இறுதி இருப்பை கழிக்க வேண்டும். இறுதி இருப்பு எவ்வளவு? 2,95,000 ரூபாய். களி இறுதி இருப்பு 2,95,000. எனவே விற்பனை கிரயம் வரும். விற்பனை கிரயம் 7,01,000 ரூபாய். விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம் 7,01,000. அடுத்து விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். அதாவது விற்பனை 9,20,000 ரூபாய், விற்பனை கிரயம் 7,01,000 ரூபாய். எனவே வருவது மொத்த லாபம் 2,19,000 ரூபாய். மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் எவ்வாறு மொத்த லாபத்தினை கணிப்பது என்பது. மொத்த லாபம் எவ்வாறு கணிப்பது? விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்பதன் மூலம் வருவதுதான் மொத்த லாபம். எனவே இங்கு பார்த்தீர்கள் என்றால் முதலாவது நாங்கள் விற்பனையை பதிவு செய்தோம். அதன் பிறகு விற்பனை கிரயத்தை கணிப்பிட்டோம். விற்பனை கிரயம் உங்களுக்கு தெரியும். ஆரம்ப இருப்போ சக கொள்வனவு. கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவுகளை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். அதிலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். எனவே விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம் 2,19,000 ரூபாய். இதனைத்தான் நாங்கள் ஒரு கூற்றில் பதிவு செய்தோம். மாணவர்களே, நாங்கள் இது சம்பந்தமான உதாரண கணக்கொன்றை பார்ப்போம். சிறுவர்களுக்கான ஆடைகளை கொள்வனவு செய்து மீள் விற்பனை செய்யும் சரத் வணிகத்தின் நிதியாண்டு 2020 டிசம்பர் 31 முடிவடைகின்றது. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்படுகின்றன. அதாவது சரத் வணிகத்தில் நிதியாண்டு வந்து 2020 டிசம்பர் 31. தகவல்களும் தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான வியாபார கணக்கினை தயாரிக்க. வியாபார கணக்கினை தயாரிக்குமாறு கேட்கப்படுகின்றீர்கள். எனவே நாங்கள் வியாபார கணக்கை இப்பொழுது தயாரிப்போம். சரத் வணிகம் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான வியாபார கணக்கு. இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்வோம். இவ்வாறு எழுதி கொண்டு இந்த வியாபார கணக்கை நாங்கள் வரைந்து கொள்வோம். வியாபார கணக்கு இவ்வாறு தான் வரைவது.
அடுத்து வியாபார கணக்கை வரைந்தவுடன் வியாபார கணக்கில் வரக்கூடிய உருப்படிகளை நாங்கள் எழுதிக் கொள்வோம். நாங்கள் தொகைகளை பதிவு செய்வதற்கு முன்னர். அதாவது இவ்வாறு நாங்கள் இங்கே கீழே உள்ள கணக்கிலையும் எழுதிக் கொள்வோம். முதலாவது வியாபார கணக்கில் விற்பனை. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க வேண்டும். விற்பனை கிரயத்தை எவ்வாறு காண்பது? ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு, கொள்வனவுடன் கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவினங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஒற்றுமை கூலி, ஏற்று இறக்கட் கூலி, இவை இரண்டும் கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவினங்கள். எனவே கொள்வனவுக்கு கீழே 2 லைன்களை நாங்கள் விட்டு அடுத்து வரக்கூடிய உருப்படியை எழுதுவோம். ஆரம்ப இருப்புடன் கொள்வனவை கூட்டி கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவுகளை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். இந்த விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். எனவே விற்க இருந்த சரக்கு இறுதி இருப்பு விற்பனை கிரயம். அடுத்து விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். இப்பொழுது நாங்கள் வியாபார கணக்கில் வரக்கூடிய அனைத்து உருப்படிகளையும் எழுதிவிட்டோம். இப்பொழுது நாங்கள் கணக்கில் தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை வியாபார கணக்கிற்கு பதிவு செய்வோம். உடன் காசு விற்பனை 1,50,000, கடன் விற்பனை 2,20,000. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், விற்பனைக்காக நாங்கள் அனைத்து விற்பனைகளையும், அதாவது காசு விற்பனையையும் கடன் விற்பனை இவை இரண்டையும் நாங்கள் எழுத வேண்டும். காசு விற்பனை 1,50,000, கடன் விற்பனை 2,20,000. எனவே மொத்தம் 3,70,000. மொத்த விற்பனை 3,70,000. அடுத்து உடன் காசு கொள்வனவு 45,000, கடன் கொள்வனவு 50,000. நாங்கள் வியாபார கணக்கிற்கு மொத்த கொள்வனவையும் பதிவு செய்ய வேண்டும். காசு கொள்வனவு 45,000, சக கடன் கொள்வனவு 50,000, 95,000. எனவே கொள்வனவு 95,000 கொள்வனவுக்கு நேராக எழுதுவோம். அடுத்து 2020 ஜனவரி 1 கையிருப்பு 25,000. ஜனவரி 1 என்பது ஆரம்ப இருப்பு. இந்த கணக்கிலே நிதியாண்டு தரப்பட்டிருக்கின்றது. நிதியாண்டு 2020 டிசம்பர் 31, அதாவது இறுதி திகதி தான் டிசம்பர் 31. எனவே நிதியாண்டின் ஆரம்ப திகதி ஜனவரி 1. எனவே ஆரம்ப இருப்பு 2020 ஜனவரி 1, கையிருப்பு 25,000, அதாவது ஆரம்ப இருப்பு. எனவே ஆரம்ப இருப்பிற்கு நேராக எழுதுவோம் 25,000. அடுத்து 2020 டிசம்பர் 31 கையிருப்பு 28,000, அதாவது இறுதி இருப்பு. இறுதி இருப்பு எவ்வளவு? 28,000. எனவே இறுதி இருப்புக்கு நேராக எழுதுவோம் 28,000. அடுத்து ஏற்று இறக்கட் கூலி 3,000. ஏற்று இறக்க கூலி 3,000. இதனை நாங்கள் கொள்வனவுடன் கூட்டுவோம். ஏற்று ஒற்றுமை கூலி, அதாவது ஒற்றுமை கூலி 5,000. ஒற்றுமை கூலி 5,000 நாங்கள் எழுதுவோம். ஒற்றுமை கூலி 5,000 கொள்வனவுடன் கூட்டுவோம். அடுத்து ஏற்று இறக்கட் கூலி 3,000. இதனையும் நாங்கள் கொள்வனவுடன் கூட்டுவோம். ஏற்று இறக்கட் கூலி 3,000 கொள்வனவுடன் கூட்டுவோம். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் அனைத்து தகவல்களையும் பதிவு செய்துவிட்டோம் வியாபார கணக்கிலே. இப்பொழுது வியாபார கணக்கை நாங்கள் கூட்டுவோம். விற்பனை தொகையை நாங்கள் பதிவு செய்து விட்டோம். அடுத்து விற்பனை கிரயத்தை காண்போம். விற்பனை கிரயத்தை எவ்வாறு காண்பது? ஆரம்ப இருப்பு, சக கொள்வனவு, அத்துடன் கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவினங்கள், ஒற்றுமை கூலி, ஏற்று இறக்கட் கூலி, இவைகளை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். விற்க இருந்த சரக்கின் கிரயம் எவ்வளவு மாணவர்களே? 1,28,000. அதாவது ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு கூட்டு ஒற்றுமை கூலி 5,000 கூட்டு ஏற்று இறக்கட் கூலி 3,000. எனவே விற்க இருந்த சரக்கின் கிரயம் 1,28,000. இதிலிருந்து இறுதி இருப்பு 28,000 கழித்தால் வருவது விற்பனை கிரயம்.
விற்பனை கிரயம் எவ்வளவு? 1,28,000 28,000 விற்பனை கிரயம் 1,00,000 ரூபாய். எனவே நாங்கள் மொத்த லாபத்தை காண்பதற்கு விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்போம். விற்பனை 3,70,000, விற்பனை கிரயம் 1,00,000. எனவே மொத்த லாபம் 2,70,000 ரூபாய். இவ்வாறு நீங்களும் செய்து கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, நாங்கள் மொத்த லாபத்தினை பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் தேறிய லாபத்தினை பார்ப்போம். தேறிய லாபத்தினை கணிப்பதற்கு மாணவர்களே, நாங்கள் 2 பிரதான மூலங்களை கவனத்திற்கொள்ள வேண்டும். ஒன்று வருமானங்கள், 2 செலவுகள். முதலாவதாக நாங்கள் வருமானங்களை பற்றி பார்ப்போம். உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படும் மூலதனத்தை தவிர்த்து உரிமையாண்மையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வருமானம் எனப்படும். அதாவது மாணவர்களே, உரிமையாளரினால் ஈடுபடுத்தப்படும் மூலதனம் தவிர்ந்த வேறு ஒரு வழியில் உரிமையில் அதிகரிப்பு ஏற்படுமென்றால் அது வருமானத்தினால் ஆகும். எனவே இப்ப உங்களுக்கு இந்த வரைவிலக்கணத்தை இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படும் மூலதனத்தை தவிர்த்து உரிமையாண்மையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வருமானம் ஆகும். எனவே மாணவர்களே, ஒரு வணிகத்தினை எடுத்துக்கொண்டால் பிரதானமாக அவர்களுக்கு எவ்வாறான வழிகளில் வருமானம் வரும்? அவர்களது விற்பனை மூலம். அதாவது அவர்கள் விற்பனைக்காக வைத்து கொண்டுள்ள பொருட்களுக்கு ஒரு லாபத்தினை வைத்து விற்பனை செய்வார்கள். இதனால் நாங்கள் மொத்த லாபத்தினை எவ்வாறு கணிப்பீடு செய்தோம் என்று பார்த்தோம். எனவே மாணவர்களே, இந்த விற்பனை மூலம் வரக்கூடிய மொத்த லாபம் நிறுவனத்தின் வருமானமாக எடுத்து கொண்டாலும் இது தவிர்ந்த நிறுவனத்திற்கு இன்னும் பல வழிகளிலான வருமானங்கள் வர முடியும். எனவே அவ்வருமானங்கள், அதாவது மொத்த லாபம் தவிர்ந்த நிறுவனத்திற்கு வரக்கூடிய ஏனைய அனைத்து வருமானங்களையும் ஏனைய வருமானங்கள் என லாப நட்ட கூற்றுக்கு எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த வரைவிலக்கணத்தை பாருங்கள் மாணவர்களே. நிறுவனத்தால் உழைக்கப்பட்ட மொத்த லாபம் தவிர்ந்த உழைக்கப்பட்ட வருமானங்கள் ஏனைய வருமானங்கள் என அழைக்கப்படும். நிறுவனத்தால் உழைக்கப்பட்ட மொத்த லாபம் தவிர்ந்த உழைக்கப்பட்ட வருமானங்கள் ஏனைய வருமானங்கள் என அழைக்கப்படும். இப்பொழுது நாங்கள் ஏனைய வருமானங்களுக்கான உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது பாருங்கள் மாணவர்களே, வட்டி வருமானம். பொதுவாக வட்டி வருமானம் எவ்வாறு கிடைக்கப்பெறும்? வங்கியில நிலையான வைப்புல எங்களுடைய வணிகத்துல மேலதிகமாக இருக்கக்கூடிய காசினை வைப்பிலிட்டால் வங்கி வணிகத்திற்கு வட்டியினை தரும். நிலையான வைப்பு எனப்படுவது மாணவர்களே, இது நீண்ட காலத்திற்கு, அதாவது 3 அல்லது 5 வருடங்களுக்கு நாங்கள் அக்காசினை எடுக்காது வங்கியில் வைப்பிலிட்டு வைப்பதற்காக திறக்கப்படும் வைப்புத்தான் இந்த நிலையான வைப்பு, அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட். எனவே இக்கணக்கினை திறந்து வைப்பு செய்வதன் மூலம் கிடைக்கப் பெறுகின்ற வட்டி ஒரு நிறுவனத்திற்கு ஏனைய வருமானமாக கருதப்படும். அடுத்து பாருங்கள் மாணவர்களே, வாடகை வருமானம்.
சில வணிகங்கள் வணிக நிலையற் கட்டடம், அதாவது அவர்கள் வணிகம் செய்யக்கூடிய அந்த பில்டிங் அவர்களுக்கு பெரிதாக இருக்கும்போது அந்த கட்டடத்தில் ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுக்க முடியும் தானே. அதாவது மாணவர்களே, அவர்கள் செய்யக்கூடிய வணிக நடவடிக்கைகள் செய்யக்கூடிய அந்த கட்டடத்துக்கு மேலதிகமாக சில பகுதிகள் ஃப்ரீயாக காணப்படும். அதான் என்ன செய்ய இயலும் என்று சொன்னால், அவர்களுக்கு வாடகைக்காக இன்னொரு நபருக்கு கொடுக்க இயலும். இவ்வாறு வாடகைக்கு கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்கப்பெறும். எனவே இவ்வாறு கிடைக்கப்பெறும் வாடகை வருமானமும் ஏனைய வருமானமாக கருதப்படும். அடுத்து பங்குலாப வருமானம். பங்குலாப வருமானம் எனப்படுவது மாணவர்களே, வரையறுத்த பொது கம்பெனிகள், அதாவது PLC கம்பெனிகள் என நாங்கள் குறிப்பிடுவோம். எனவே இந்த கம்பெனிகளில் எங்களுக்கு பங்குகளை கொள்வனவு செய்ய முடியும். பங்குகள் என்பது ஷேர்ஸ். அவ்வாறு நாங்கள் கொள்வனவு செய்தால் அவர்கள் எங்களுக்கு அவர்களது வருமானத்தில் இருந்து பங்கு லாபமாக எங்களுக்கு ஒரு தொகையினை தருவார்கள். எனவே இவ்வாறு வரையறுத்த பொது கம்பெனிகளில் பங்குகளை கொள்வனவு செய்வதன் மூலம் பெறப்படும் பங்கு லாப வருமானம் ஏனைய வருமானமாக கருதப்படும். அடுத்து பெற்ற கழிவு. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் கணக்குகள் செய்யும் போது பார்த்தோம், பெற்ற கழிவு எனப்படுவது பெற்ற காசு கழிவினை குறிக்கும். அதாவது கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தும் போது பெறப்படும் கழிவு பெற்ற கழிவாகும். இதனையும் நாங்கள் ஏனைய வருமானமாக லாப நட்ட கணக்கில் எடுப்போம். அடுத்து தரகு வருமானம். தரகு வருமானம் எனப்படுவது மாணவர்களே, நாங்கள் சொல்லுவோம் புரோக்கர் ஃபீஸ் என்று. இதுவும் ஏனைய வருமானமாக கருதப்படும். எனவே தேறிய லாபத்தினை கணிப்பதற்கு மாணவர்களே, இவ்வாறான ஏனைய வருமானங்கள் இருந்தால் அவற்றை உள்ளடக்க வேண்டும். அடுத்து மாணவர்களே, செலவுகள். எங்களுக்கு தேறிய லாபத்தினை கணிப்பதற்கு தேவைப்படும், அதாவது செலவுகள் எங்களுக்கு தேறிய லாபத்தினை கணிப்பதற்கு தேவைப்படும். அவற்றையும் நாங்கள் விவரமாக பார்த்துவிட்டு லாப நட்ட கூற்றினை பார்ப்போம். உரிமையாளரது பற்றுக்களால் ஏற்படுகின்ற மூலதன குறைவை தவிர்த்து உரிமையில் அல்லது மூலதனத்தில் குறைவுகள் செலவுகள் எனப்படும். நாங்கள் ஏற்கனவே செய்த கணக்குகளில் பார்த்துள்ளோம் செலவுகள் என்றால் என்ன என்று. அதற்கான உதாரணங்களை உங்களுக்கு கூற முடியும். என்னென்ன செலவினங்கள் ஒரு நிறுவனத்திற்கு ஏற்படும்? மின்சார கட்டணம், வாடகை கட்டணம், தொலைபேசி கட்டணம், விளம்பர செலவு, சம்பளம் போன்ற செலவுகள் ஏற்படலாம் தானே. இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் லாப நட்ட கூற்றில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது இந்த செலவுகளை லாப நட்ட கூற்றில் பதிவு செய்ய வேண்டும். எனவே இச்செலவுகளை நாங்கள் லாப நட்ட கூற்றில் பதிவு செய்யும் போது 4 வகைகளாக வகைப்படுத்தி காட்டுவோம். விநியோக செலவுகள், நிர்வாக செலவுகள், ஏனைய செலவுகள், நிதி செலவுகள் என்று 4 வகைகளாக நாங்கள் வகைப்படுத்தி காட்டுவோம். முதலாவது விநியோக செலவுகள். வணிகமொன்றின் விற்பனை மற்றும் விநியோகம் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படும் செலவுகள் விநியோக செலவுகள் ஆகும். அதாவது மாணவர்களே, பண்டங்களை விற்பனை மற்றும் விநியோகம் செய்கின்ற போது எழுகின்ற செலவினங்கள் இதில் அடங்கும். இன்னும் விரிவாக கூறுவதாயின்,
பண்டங்களை விற்பதற்கான செலவுகள், அதாவது விற்பனை ஊழியர்களுக்கான சம்பளம், விற்பனை தரகு, அடுத்து விற்பனை மேம்படுத்தல் செலவுகள், அதாவது விளம்பர செலவுகள் போன்றன. அடுத்து பண்டங்களை வாடிக்கையாளரது இடத்தில் ஒப்படைப்பதற்கு ஏற்படும் செலவுகள், அதாவது எங்களிடம் ஒரு மோட்டார் வாகனம் இருக்கின்றது, அதனூடாக நாங்கள் விநியோகம் செய்கின்றோம் என்றால் அந்த விநியோகவானின் பெருமான தேய்வு பற்றி நாங்கள் விரிவாக அடுத்த அலகுல பார்ப்போம். போன்ற விற்பனையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து செலவினங்களும் வரும். இந்த உதாரணங்களை பாருங்கள் மாணவர்களே. விளம்பர செலவு, விற்பனை ஊழியர்களுக்கான சம்பளம், அறவிட முடியா கடன். அதாவது மாணவர்களே, அறவிட முடியா கடன் என்பது உங்களுக்கு தெரியும், நிறுவனத்திற்கு கடன்பட்டோர் காணப்படுவார்கள். அந்த சில கடன்பட்டோரிடமிருந்து எங்களால் காசினை அறவிட முடியாது போகும். எனவே இதை நாங்கள் அறவிட முடியா கடன் என்று கூறுவோம். இதுவும் விற்பனை மூலம் ஏற்பட்டது ஒன்றுதானே. அடுத்து கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு உங்களுக்கு தெரியும், கடன்பட்டோர் எங்களுக்கு காசு செலுத்துகின்ற போது நாங்கள் ஒரு கழிவினை கொடுப்போம், அதுதான் கொடுத்த கழிவு. இதுவும் விற்பனை சம்பந்தப்பட்டதால் கொடுத்த கழிவும் விநியோக செலவுகளில் பதிவு செய்வோம். அடுத்து விநியோகவானின் பெருமான தேய்வு, விற்பனை தரகு. இவைதான் விநியோக செலவுகளுக்கான உதாரணம். அடுத்து நிர்வாக செலவுகள். வணிக நிறுவனம் சார்பாக அதனது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் நிர்வாக செலவுகள் ஆகும். அதாவது மாணவர்களே, வணிக நிறுவனங்களது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள். இதனை நீங்கள் இலகுவாக பிரித்தெடுப்பதற்கு இவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வணிகத்தினது ஆபீஸில் ஏற்படக்கூடிய செலவுகள். இப்போ நீங்கள் உதாரணம் மூலம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நிர்வாக சம்பளம், எழுதுகருவி செலவுகள், கட்டட வாடகை, கட்டட காப்புறுதி கட்டணம், மின்சார கட்டணம், கட்டட பெருமான தேய்வு, அலுவலக உபகரண பெருமான தேய்வு, தொலைபேசி கட்டணம். இது ஒரு நிறுவனத்தில் நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள். எனவே இவை நிர்வாக செலவுகளுக்கான உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நிதி செலவுகள். வணிகத்திற்கு தேவையான கடன்கள் தொடர்பாகவும் மற்றும் வணிகத்திற்குரிய வங்கி கணக்குகளை தொடர்ச்சியாக பேணி செல்வதற்காகவும் ஏற்படுகின்ற செலவுகள் நிதி செலவுகள் ஆகும். அதாவது மாணவர்களே, கடன்கள் தொடர்பாக எழுகின்ற செலவுகள், அதாவது வங்கி கடன், வட்டி. நாங்கள் கடன் எடுத்தால் அதற்கு வட்டி செலுத்த வேண்டும். எனவே வங்கி கடன், வட்டி மற்றும் வங்கி கணக்குகள் தொடர்ச்சியாக பேணி செல்வதற்காகவும் சில செலவுகள் ஏற்படும். அதாவது வங்கி கட்டணம், வங்கி மேலதிக பற்று வட்டி போன்ற செலவுகள் இவற்றுள் அடங்கும். அதாவது மாணவர்களே, வங்கி கணக்கு என்பது வங்கி நடைமுறை கணக்கு. வங்கி நடைமுறை கணக்கை பேணுகின்ற போது இவ்வாறான செலவுகள், அதாவது வங்கி கட்டணம், வங்கி மேலதிக பற்று வட்டி போன்ற செலவுகள் ஏற்படலாம். இவையும் நிதி செலவுகளாக கருதப்படும். உதாரணங்களை பாருங்கள் மாணவர்களே. நிதி செலவுக்கான உதாரணங்கள்: வங்கி கடன் வட்டி, வங்கி கட்டணம், வங்கி மேலதிக பற்று வட்டி. அடுத்து ஏனைய செலவுகள். விநியோக, நிர்வாக, நிதி செலவு வகைகள் தவிர்ந்த செலவுகளும் நட்டங்களும் ஏனைய செலவு வகைகளுள் அடங்கும். உதாரணமாக மாணவர்களே, காசு மோசடியால் ஏற்படும் நட்டம், தீயழிவு நட்டம், இவைகளை நாங்கள் ஏனைய செலவுகளாக கருதுவோம்.
அதாவது மாணவர்களே, நாங்கள் மேலே பார்த்த 3 செலவுகள், நிர்வாக செலவுகள், விநியோக செலவுகள், நிதி செலவுகள். இது தவிர்ந்த அனைத்து செலவுகளும் ஏனைய செலவுகள்ல வரும். ஆம் மாணவர்களே, நாங்கள் ஏனைய வருமானங்களையும் செலவினங்களையும் பற்றி பார்த்துவிட்டோம். நாங்கள் இப்பொழுது இந்த உதாரணத்தின் மூலம் தேறிய லாபத்தினை எவ்வாறு கணிப்பது என பார்ப்போம். இம்னா வியாபாரத்தின் நிதியாண்டு காலம் 2020 டிசம்பர் 31 முடிவடைகின்றது. வியாபாரத்தின் பின்வரும் தரவுகள் உமக்கு தரப்படுகின்றன. தரவுகள் தரப்படுகின்றது. இதனை வைத்து நாங்கள் எவ்வாறு தேறிய லாபத்தினை கணிப்பது என பார்ப்போம். ஆம் மாணவர்களே, நீங்களும் இவ்வாறு விபரம் தொகை 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 என வரைந்து கொள்ளுங்கள். இவ்வாறு ஒரு கணக்கை வரைந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இம்னா வணிகம் 2020 டிசம்பர் 31 முடிவடையும் வருடத்திற்கான தேறிய லாப கணிப்பீடு என்று எழுதி கொள்ளுவோம். நாங்கள் இங்கு கணிக்கப் போவது தேறிய லாபத்தினை. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த கணக்கிலே வரக்கூடிய உருப்படிகளை எழுதி கொள்ளுவோம். உங்களுக்கு தெரியும் மொத்த லாபம் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் முன்னைய உதாரணங்களில் பார்த்தவாறு மொத்த லாபத்தை கணிப்பிட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் நாங்கள் மொத்த லாபம் எவ்வாறு கணிப்பதென்று பார்த்தோம். ஆனால் இந்த கணக்கிலே மொத்த லாபத்தை கணித்து தந்திருக்கின்றார்கள். எனவே மொத்த லாபத்தை நாங்கள் நேரடியாக கணக்குக்கு எடுப்போம். மொத்த லாபம் முதலாவது வரக்கூடியது மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்துடன் எங்களுக்கு கிடைக்கப் பெற்ற வருமானங்களை கூட்ட வேண்டும். எனவே மாணவர்களே, நாங்கள் மொத்த லாபத்திற்கு கீழே, அதாவது மொத்த லாபத்துடன் எங்களுக்கு கிடைக்கப் பெற்ற ஏனைய வருமானங்களை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே மொத்த லாபத்திற்கு கீழே நாங்கள் கூட்டு ஏனைய வருமானங்கள் என்ற ஹெட்டிங்கை எழுதி கொள்வோம். அதற்கு கீழ் 3 அல்லது 4, அதாவது தேவையான அளவு லைன்களை விட்டுவிட்டு 3 அல்லது 4 லைன்களை விட்டுவிட்டு செலவுகள், ஏனைய வருமானங்கள் செலவுகள், அதாவது மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானங்களை கூட்டி செலவுகளை கழிக்க வருவதுதான் தேறிய லாபம். எனவே நாங்கள் செலவுகள் என்ற தலையங்கத்திற்கு கீழே செலவுகள், அதாவது என்னென்ன செலவுகள் உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். விநியோக செலவுகள், அதே போல நிர்வாக செலவுகள், விநியோக செலவுகளுக்கு கீழே ஒரு 4 அல்லது 5 லைன்களை விட்டுவிட்டு நிர்வாக செலவுகளுக்கு கீழே ஏனைய செலவுகள், அடுத்தது இறுதியாக நிதி செலவுகள். இந்த 4 செலவுகள் இந்த 4 தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் எழுதி கொள்ளுவோம். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் கணக்கில் தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கணக்கிலே பதிவு செய்வோம். முதலாவது மொத்த லாபம் ரூபாய் 2,30,000. நாங்கள் இப்பொழுது மொத்த லாபத்தை கணக்கிலே பதிவு செய்வோம். மொத்த லாபம் மூன்றாவது நிரலில் பதிவு செய்வோம். 2,30,000 ரூபாய். அடுத்து பெற்ற காசு கழிவு ரூபாய் 12,000. பெற்ற காசு கழிவு என்பது எங்களுக்கு கிடைக்க பெற்ற ஒரு வருமானம். எனவே நாங்கள் இதனை ஏனைய வருமானத்துக்கு கீழே பதிவு செய்வோம். நீங்களும் மாணவர்களே ஒரு பதிவு செய்ததன் பின்னர் இவ்வாறு மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு சரி அடையாளம் இட்டுக் கொள்ளுங்கள்.
அப்படி இட்டுக்கொண்டால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பெற்ற காசு கழிவு ரூபாய் 12,000. இது ஒரு ஏனைய வருமானம். எனவே ஏனைய வருமானங்களுக்கு கீழே பெற்ற காசு கழிவு ரூபாய் 12,000 இரண்டாவது நிரலில் எழுதுவோம். அடுத்து தரகு வருமானம். தரகும் ஒரு வருமானம், எனவே இது ஏனைய வருமானம். இதனையும் நாங்கள் ஏனைய வருமானத்திற்கு கீழே பதிவு செய்வோம். தரகு வருமானம் ரூபாய் 5,000. அடுத்து வட்டி வருமானம் ரூபாய் 8,000. இதுவும் ஏனைய வருமானங்களுக்கு கீழே பதிவு செய்வோம். வட்டி வருமானம் ரூபாய் 8,000. அடுத்து காப்புறுதி கட்டணம். காப்புறுதி கட்டணம் ரூபாய் 16,000. காப்புறுதி என்ன? ஒரு நிர்வாக செலவு. காப்புறுதி ஒரு செலவினம். அந்த செலவினத்திலே எந்த வகையான செலவினம்? நிர்வாக செலவு. எனவே நிர்வாக செலவுக்கு கீழே நாங்கள் பதிவு செய்வோம். முதலாவது நிரலில் பதிவு செய்வோம். காப்புறுதி கட்டணம் ரூபாய் 16,000. அடுத்து நிர்வாக சம்பளம். சம்பளம் என்பது நிர்வாக செலவு. நிர்வாக சம்பளம் 32,000 ரூபாய். இதனை நாங்கள் நிர்வாக செலவுக்கு கீழே பதிவு செய்வோம். நிர்வாக சம்பளம் 32,000. கட்டட திருத்த செலவு. கட்டட திருத்த செலவும் ஒரு நிர்வாக செலவு. எனவே இதையும் நாங்கள் நிர்வாக செலவுக்கு கீழே பதிவு செய்வோம். கட்டட திருத்த செலவு ரூபாய் 45,000. விளம்பர செலவு ரூபாய் 30,000. விளம்பரம் என்ன? ஒரு விநியோக செலவு. எனவே விநியோக செலவுக்கு கீழே நாங்கள் பதிவு செய்வோம் 30,000. விளம்பர செலவு விநியோக செலவுக்கு கீழே பதிவு செய்வோம் ரூபாய் 30,000. விற்பனை ஊழியர் சம்பளம் 24,000. விற்பனை ஊழியர் சம்பளம் என்ன? இதுவும் ஒரு விநியோக செலவு. அதாவது விற்பனைக்காக நாங்கள் விற்பனை ஊழியருக்காக செலுத்தக்கூடிய சம்பளம். இது விற்பனை, அதாவது விநியோக செலவுகள். எனவே விற்பனை ஊழியர் சம்பளம் ரூபாய் 24,000 விநியோக செலவுக்கு கீழே பதிவு செய்வோம். இதனையும் மார்க் பண்ணிக்கொள்வோம். அடுத்து வங்கி கடன் வட்டி ரூபாய் 12,000. வங்கி கடன் வட்டி என்ன? ஒரு நிதி செலவு. எனவே நாங்கள் இதனை நிதி செலவுக்கு கீழே பதிவு செய்வோம். வங்கி கடன் வட்டி ரூபாய் 12,000. இறுதியாக காசு மோசடி நட்டம் ரூபாய் 8,000. இது ஏனைய செலவு. எனவே நாங்கள் இதனை காசு மோசடி நட்டத்தை ஏனைய செலவுக்கு கீழே பதிவு செய்வோம். ரூபாய் 8,000. எனவே மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்து விடயங்களையும் கணக்கிலே பதிவு செய்து விட்டோம். அடுத்து நாங்கள் தேறிய லாபத்தை எவ்வாறு காண்பது என்பதை பார்ப்போம். தேறிய லாபம் மாணவர்களே காண்பதற்கு நாங்கள் இப்பொழுது மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானங்களை கூட்ட வேண்டும். இப்போ நாங்கள் மொத்த லாபம் 2,30,000 காணப்படுகின்றது. அதனுடன் ஏனைய வருமானங்களின் மொத்தத்தை இறுதி நிரலில் கூட்டுவோம். அதாவது ஏனைய வருமானத்தின் மொத்த தொகை 25,000. எனவே மாணவர்களே, மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானம் 25,000 கூட்டுவதன் மூலம் வருவது 2,55,000. இதிலிருந்து நாங்கள் செலவுகளை கழிப்போம். முதலாவது நாங்கள் விநியோக செலவின் மொத்தத்தை இரண்டாவது நிரலுக்கு எடுப்போம். விநியோக செலவின் மொத்தம் ரூபாய் 54,000. அடுத்து நிர்வாக செலவுகளின் மொத்தம் ரூபாய் 93,000. ஏனைய செலவுகளின் மொத்தம் ரூபாய் 8,000. வங்கி கடன் வட்டியின் மொத்தம், அதாவது நிதி செலவுகளின் மொத்தம் ரூபாய் 12,000. சரி மாணவர்களே, அடுத்து நாங்கள் இந்த செலவுகளின் மொத்தத்தை மூன்றாவது நிரலில் எடுப்போம். நாங்கள் தனித்தனியான செலவுகளை விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவுகள் இதன் மொத்தத்தை இரண்டாவது நிரலுக்கு எடுத்தோம். பின்னர் இந்த ஒவ்வொரு செலவுகளினதும், அதாவது
விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவுகள். இதன் மொத்தத்தை நாங்கள் 3வது நிரலில் பதிவு செய்வோம். 1,67,000. இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழிக்கின்ற போது, அதாவது மொத்த லாபத்திலிருந்து ஏனைய வருமானங்களை கூட்டிய பின் வரக்கூடிய தொகையிலிருந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த செலவுகளை கழிப்பதன் மூலம் தேறிய லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனவே மாணவர்களே, தேறிய லாபம் 88,000. தேறிய லாபம் மூலதன கணக்கிற்கு மாற்றியது. இவ்வாறு நீங்களும் எழுதிக் கொள்ளுங்கள். தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றியது எவ்வளவு? ரூபா 88,000. ஆம். அடுத்து மாணவர்களே, நாங்கள் மொத்த லாபத்தினையும் தேறிய லாபத்தினையும் எவ்வாறு கணிப்பது என பார்த்தோம் தானே. இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் இரண்டும் சேர்ந்து முழுமையாக எவ்வாறு லாப நட்ட கூற்றினை தயாரித்துக் கொள்வது என பார்ப்போம். இந்த உதாரண கணக்கை பாருங்கள் மாணவர்களே. நவநீதன் வியாபார நிலையத்தின் 2020 12/31 உள்ளவாறான பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கின்றது. பரீட்சை மீதியை நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்கள். இங்க பாருங்கள் மாணவர்களே, லாப நட்ட கூற்றினை செய்வதற்காக உங்களுக்கு பரீட்சை மீதி தான் தந்திருக்குது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், கொடுக்கல் வாங்கல்களை முதலாவது மூலஏடுகளில் பதிவு செய்தோம். பின்பு பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்தோம். அடுத்து அப்பேரேட்டு கணக்குகளோட மீதிகளை கொண்டு பரீட்சை மீதியினை தயார் செய்தோம். இப்பொழுது மாணவர்களே, இங்கு நாங்கள் பார்க்க போவது இந்த பரீட்சை மீதியினை கொண்டு எவ்வாறு லாப நட்ட கூற்றினை தயாரிப்பது. சரி, பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வினாவுக்கு வருவதற்கு முன்னர் குறிப்பொன்றும் தரப்பட்டிருக்கின்றது. கொள்வனவு செய்யப்பட்ட பொருள்கள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டன. ஆம், கொள்வனவு செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விற்பனையாகிவிட்டென்று சொன்னால் எங்களிடம் கொள்வனவு செய்த எந்த விதமான பொருட்களும் இல்லை, அதாவது இறுதி இருப்பு இல்லை. ஏன்? நாங்கள் கொள்வனவு செய்த அனைத்தையும் விற்பனை செய்து விட்டோம். அதாவது வருட இறுதியில் இறுதி இருப்பு இல்லை. வேண்டப்படுவது நவநீதன் வணிகத்தின் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான லாப நட்ட கூற்றை தருக. ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது லாப நட்ட கூற்றை வரைந்து கொள்ளுவோம். இவ்வாறுதான் லாப நட்ட கூற்றை வரைவது. விவரம், தொகை, தொகை, தொகை. அடுத்து நாங்கள் எழுதுவோம். நவநீதன் வியாபார நிலையம் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான லாப நட்ட கூற்று. இவ்வாறு நாங்கள் எழுதிக் கொள்வோம். பின்னர் லாப நட்ட கூற்றில் வரக்கூடிய தலையங்கங்களை நாங்கள் எழுதிக் கொள்வோம். முதலாவது வருவது விற்பனை. முதலாவது மொத்த லாபத்தை கணிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தலையங்கங்கள் முதலாவது வரும். அதில் முதலாவது விற்பனை. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் மொத்த லாபத்தை காண்பதற்கு. எனவே விற்பனை செய்ய விற்பனை கிரயம்.
விற்பனை கிரயத்தை எவ்வாறு கணிப்பது? ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு. கொள்வனவு சம்பந்தமான செலவுகள் வரலாம். எனவே 1 அல்லது 2, அதாவது நாங்கள் பார்த்தோம் உட்சுமை கூலி, ஏற்றி இறக்கல் செலவு, இவ்வாறான செலவுகளை கொள்வனவுடன் நாங்கள் கூட்டலாம். எனவே 2 அல்லது 3 லைன்களை விட்டுக் கொள்வோம். கொள்வனவுடன் கூட்டுவதற்கு ஏதாவது இருந்தால் அதனை எழுதிக் கொள்வதற்கு. ஆரம்ப இருப்புடன் கொள்வனவை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். எனவே இவ்வாறு நாங்கள் எழுதிக் கொள்வோம். எனவே மாணவர்களே, விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். இப்பொழுது மொத்த லாபம் காண்பதற்கான தலையங்கங்களை நாங்கள் எழுதிவிட்டோம். அடுத்து நீங்கள் தேறிய லாபம் காண்பதற்கு நாங்கள் எழுதிய தலையங்கங்களை, நாங்கள் பார்த்த தலையங்கங்களை எழுதுவோம். மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானங்களை நாங்கள் கூட்டுவோம். அதற்கு தேவையான ஒரு 3 அல்லது 4 லைன்களை விட்டுவிட்டு பின்னர் செலவுகள் என்ன? அதாவது செலவுகளை நாங்கள் கழிக்க வேண்டும். செலவுகள். முதலாவது விநியோக செலவுகள். விநியோக செலவுக்கு ஒரு 4 அல்லது 5 தேவையான லைன்களை விடுவோம். அதனைத் தொடர்ந்து நிர்வாக செலவுகள். நிர்வாக செலவுகளுக்கும் 5 அல்லது 6 லைன்களை விட்டுவிட்டு ஏனைய செலவுகள். ஏனைய செலவுகளுக்கு 2 லைன்களை விடுவோம். அடுத்து நிதி செலவுகள். இது தேறிய லாபம் காண்பதற்காக நாங்கள் எழுதக்கூடிய செலவுகளின் தலையங்கங்கள். இவ்வாறு நாங்கள் லாப நட்ட கூற்றினை வரைந்து கொள்ளுவோம். அத்துடன் அதில் வரக்கூடிய ஹெட்டிங்களையும் நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளுவோம். நாங்கள் கணக்கை செய்வதற்கு முன்னர். பின்னர் நாங்கள் கணக்கில் இருக்கக்கூடிய தொகைகளை லாப நட்ட கூற்றில் நமக்கு பதிவு செய்ய முடியும். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் பரீட்சை மீதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உருப்படியாக பார்ப்போம். பார்த்து அதனை லாப நட்ட கணக்கில் பதிவு செய்வோம். சரி, முதலாவது 2020 ஜனவரி 1 இருப்பு 8000 வரவில் காணப்படுகின்றது. இது என்ன? 2020 ஜனவரி 1 இருக்கக்கூடிய இருப்பு ஆரம்ப இருப்பு. எனவே நாங்கள் ஆரம்ப இருப்பை லாப நட்ட கூற்றில் பதிவு செய்வோம். ஆரம்ப இருப்புக்கு எதிராக 8000 இரண்டாவது லைனில் பதிவு செய்வோம். அடுத்து கொள்வனவு. பதிவு செய்த பதிவுகளை நீங்கள் சரி அடையாளம் இட்டுக் கொள்ளலாம். கொள்வனவு 1,45,000. எனவே நாங்கள் கொள்வனவுக்கு எதிராக எழுதிக் கொள்வோம் 45,000. 1,45,000. கொள்வனவு 1,45,000. அடுத்து உற்றுமை கூலி. உற்றுமை கூலி 6,000. உற்றுமை கூலி என்ன? நாங்கள் கொள்வனவுடன் கூட்டுவோம். ஏனால் இது கொள்வனவு செய்கின்ற போது ஏற்படக்கூடிய செலவினம். எனவே உற்றுமை கூலியை கொள்வனவுடன் கூட்டுவோம். 6,000 ரூபாய். அடுத்து ஏற்றி இறக்கக்கூலி. ஏற்றி இறக்கக்கூலியும் கொள்வனவு செய்கின்ற போது ஏற்படக்கூடிய செலவினம். எனவே இதனையும் நாங்கள் கொள்வனவிடம் கூட்டுவோம். ஏற்றி இறக்கக்கூலி ரூபாய் 3000. அடுத்து விற்பனை. விற்பனை 4,56,000 செலவு. உங்களுக்கு தெரியும், விற்பனை ஒரு வருமானம். எனவே செலவில் தான் காணப்படும். இப்பொழுது நாங்கள் விற்பனைக்கு எதிராக இதனை எழுதுவோம். விற்பனை 4,56,000 ரூபாய். அடுத்து 10% நிலையான வைப்பு. நிலையான வைப்பு 10% நிலையான வைப்பு 40,000 ரூபாய். நிலையான வைப்பு ஒரு சொத்து. எனவே மாணவர்களே, இது ஒரு செலவினமோ வருமானமோ இல்லை, இது ஒரு சொத்து. எனவே லாப நட்ட கூற்றில் இது வராது. லாப நட்ட கூற்றில் மாணவர்களே வருமானங்களும் செலவுகளும் மாத்திரம்தான் வரும். எனவே சொத்துக்கள் அல்லது பொறுப்புகள் வந்தால் நாங்கள் பதிய வேண்டிய தேவை இல்லை. நிலையான வைப்பு வட்டி வருமானம்.
நிலையான வைப்பு வட்டி வருமானம் 4000 ரூபாய் கிடைக்க பெற்றிருக்கின்றது. எனவே மாணவர்களே, இது ஒரு வருமானம். இதை நாங்கள் லாப நட்ட கூற்றிலே ஏனைய வருமானங்களுக்கு கீழே பதிவு செய்வோம். நிலையான வைப்பு வட்டி வருமானம் ரூபாய் 4000. இயந்திர உபகரணங்கள் 1,40,000. இயந்திர உபகரணங்களும் ஒரு சொத்து என்பதால லாப நட்ட கூற்றில் வராது. பெற்ற கழிவு ரூபாய் 7,000. பெற்ற கழிவு என்ன? ஒரு வருமானம். எனவே லாப நட்ட கூற்றில் நாங்கள் ஏனைய வருமானத்துக்கு கீழே பெற்ற கழிவை பதிவு செய்வோம். 7,000 ரூபாய். கொடுத்த கழிவு 6,000. கொடுத்த கழிவு என்ன? ஒரு செலவினம். எனவே நாங்கள் இதனை லாப நட்ட கூற்றில் விநியோக செலவுகள், அதாவது கொடுத்த கழிவு வருவது எவ்வாறு? நாங்கள் கடன்பட்டோருக்கு காசு செலுத்துகின்ற போது நாங்கள் கடன்பட்டோரிடமிருந்து காசு கிடைக்கின்ற போது நாங்கள் ஒரு கழிவை கொடுப்போம். அதுதான் கொடுத்த கழிவு. இது பொதுவாக உங்களுக்கு தெரியும். கடன்பட்டோர் உருவாவது எதனால்? விற்பனையால். எனவே இதை நாங்கள் இது விற்பனை சம்பந்தமான விநியோகம் சம்பந்தமான செலவுனால கொடுத்த கழிவை விநியோக செலவுகளில் பதிவு செய்வோம். 6,000 ரூபாய். அடுத்து காப்புறுதி கட்டணம் ரூபாய் 8,000 ஒரு செலவினம். எனவே காப்புறுதி கட்டணம் நிர்வாக செலவு 8,000 ரூபாய். எழுதுகருவி செலவு 5,000 ரூபாய். இதுவும் நிர்வாக செலவு. எழுதுகருவி செலவு 5,000 ரூபாய். விளம்பர செலவு 20,000 ரூபாய். விளம்பரம் என்பதுனா விநியோக செலவு. விளம்பரம் ஒரு விநியோக செலவு. விளம்பரம் என்னத்துக்காக நாங்கள் செய்வோம்? விற்பனையை அதிகரிப்பதற்காக. எனவே இது ஒரு விநியோக செலவு. விற்பனை ஊழியர் சம்பளம் 36,000. விற்பனை ஊழியர் சம்பளமும் ஓர் விநியோக செலவு. விற்பனை ஊழியர் சம்பளம் 36,000. நிலைய வாடகை ஒரு நிர்வாக செலவு. இங்கு பார்த்தீர்கள் என்றால் வாடகை வரவில் காணப்படுகின்றது. வரவில் காணப்பட்டால் அது ஒரு செலவு. எனவே நிலைய வாடகை 30,000 நிர்வாக செலவு. கடன்பட்டோர் 50,000. கடன்பட்டோர் என்ன? ஒரு சொத்து. எனவே லாப நட்ட கூற்றில் பதிவு செய்ய மாட்டோம். அறவிட முடியா கடன் ரூபாய் 2,000. அறவிட முடியா கடன் ஒரு விநியோக செலவு. அதாவது அறவிட முடியா கடன் கடன்பட்டோரிடம் நாங்கள் அறவிட முடியாத தொகையை அறவிட முடியா கடன் செலவாக நாங்கள் பதிவு செய்வோம். எனவே இது கடன்பட்டோர் விற்பனை மூலம் உருவாகின்றது. எனவே இது சம்பந்தமான ஒரு செலவு. அறவிட முடியா கடன் ஒரு கடன்பட்டோர் சம்பந்தமான ஒரு செலவு. எனவே இதனை நாங்கள் விநியோக செலவில் பதிவு செய்வோம். காசு மீதி 61,000. காசு ஒரு சொத்து. எனவே லாப நட்ட கூற்றில் வராது. வங்கி மேலதிக பற்று ரூபாய் 20,000. வங்கி மேலதிக பற்று என்ன? ஒரு பொறுப்பு. பொறுப்பு என்றாலும் லாப நட்ட கூற்றில் வராது. 10% வங்கி கடன் ஒரு பொறுப்பு. இதுவும் லாப நட்ட கூற்றில் வராது. வங்கி கடன் வட்டி ஒரு செலவினம். எனவே இதனை நாங்கள் லாப நட்ட கூற்றில் நிதி செலவில் பதிவு செய்வோம். வங்கி கடன் வட்டி ரூபாய் 6,000. வங்கி மேலதிக பற்று வட்டி இதுவும் ஒரு செலவினம். எனவே இதனையும் நாங்கள் நிதி செலவில் பதிவு செய்வோம். வங்கி மேலதிக பற்று வட்டி ரூபாய் 1,000. இறுதியாக மூலதனம் என்ன? ஒரு உரிமை.
உரிமை என்றாலும் லாப நட்ட கூற்றில் வராது. லாப நட்ட கூற்றில் வருவது வருமானங்களும் செலவுகளும் மாத்திரம். மாணவர்களே, நாங்கள் பரீட்சை மீதியில் தரப்பட்ட அனைத்து உருப்படிகளையும் லாப நட்ட கூற்றில் பதிவு செய்து விட்டோம். அடுத்து ஒரு குறிப்பொன்று தரப்பட்டிருக்கின்றது. கொள்வனவு செய்யப்பட்ட பொருள்கள் அனைத்தும் விற்பனையாகி விட்டன. அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இறுதி இருப்போ இல்லை. கொள்வனவு செய்யப்பட்ட அனைத்தும் விற்பனை என்றால் இறுதி இருப்பு இல்லை. எனவே இறுதி இருப்புக்கு எதிராக நாங்கள் 0 எழுதிக் கொள்ளுவோம். இப்பொழுது அனைத்தையும் நாங்கள் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் லாப நட்ட கூற்றை லாபம் எவ்வளவு என்பதை காண்போம். முதலாவதாக லாப நட்ட கூற்றில் நாங்கள் மொத்த லாபத்தை காண வேண்டும். மொத்த லாபத்தை காண்பது எப்படி? விற்பனை செய்ய விற்பனை கிரயம். விற்பனை எவ்வளவு? 4,56,000. இப்பொழுது விற்பனை கிரயத்தை நாங்கள் காண வேண்டும். விற்பனை கிரயம் எவ்வாறு? ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு, கொள்வனவு சார்ந்த செலவுகள் ஒற்றுமை கூலி சக ஏற்று இறக்க கூலி, இவை இரண்டையும் கொள்வனவுடன் கூட்டுவோம். இவைகளை கூட்டுவதால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம் 1,62,000 ரூபாய். இந்த 1,62,000 ரூபாயிலிருந்து இறுதி இருப்பை கழிக்க வேண்டும். எனவே இங்கு இறுதி இருப்பு 0. இதனால் விற்பனை கிரயமும் 1,62,000 ரூபாய். இப்பொழுது நாங்கள் கணிப்பீடு செய்த விற்பனை கிரயம் 1,62,000. இதனை விற்பனையிலிருந்து கழிப்போம். விற்பனை 4,56,000 சய 1,62,000. எனவே மொத்த லாபம் 2,94,000. மொத்த லாபத்தை நாங்கள் கண்டுவிட்டோம். மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானங்களை நாங்கள் கூட்டுவோம். எவ்வளவு ஏனைய வருமானங்கள்? 4,000 சக 7,000 11,000. எனவே மாணவர்களே, மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானங்களை கூட்டினால் வருவது 3,05,000. எனவே மொத்த லாபம் சக ஏனைய வருமானங்கள், மொத்த வருமானங்கள் 3,05,000. அடுத்து மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை நாங்கள் கழிப்போம். முதலாவது ஒவ்வொரு செலவுகளாக நாங்கள் காண்போம். விநியோக செலவுகளின் மொத்தத்தை இரண்டாவது லைனுக்கு எடுப்போம். 64,000. நிர்வாக செலவுகளின் மொத்தம் 43,000. ஏனைய செலவுகள் இல்லை. நிதி செலவுகளின் மொத்தம் 7,000. இப்பொழுது நாங்கள் இந்த செலவுகளின் மொத்தத்தை மூன்றாவது லைனுக்கு எடுப்போம். நிர்வாக செலவு 64,000. விநியோக செலவு 64,000, நிர்வாக செலவு 43,000, நிதி செலவு 7,000. இது மூன்றின் மொத்தம் 1,14,000 ரூபாய். இப்பொழுது மொத்த வருமானம் 3,05,000 மொத்த செலவுகள் 1,14,000 கழித்தால் வருவது 1,91,000. தேறிய லாபம் மூலதன கணக்கிற்கு மாற்றியது. தேறிய லாபம் மூலதன கணக்கிற்கு மாற்றியது எவ்வளவு? 1,91,000 ரூபாய். இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் லாப நட்ட கூற்றை எவ்வாறு வரைந்து அதன் உருப்படிகளை பதிவு செய்து எவ்வாறு தேறிய லாபம் காண்பது என்பதனை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் உதாரணம் 2 பார்ப்போம். ஆசிர் வியாபார நிலையத்தின் 2020 டிசம்பர் 31 உள்ளவாறான பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பொன்றும் தரப்பட்டிருக்கின்றது. 2020 டிசம்பர் 31 நிறுவனத்தின் இறுதி இருப்பு ரூபாய் 1,90,000 காணப்பட்டது. வேண்டப்படுவது ஆசிர் வணிகத்தின் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான லாப நட்ட கூற்றை தருக.
ஆமாணவர்களே, நாங்கள் லாப நட்ட கூற்றினை வரைந்து கொள்ளுவோம். வினாவுக்கு மாறி வினாவில் கேட்கப்பட்டவாறு லாப நட்ட கூற்றினை வரைந்து கொள்ளுவோம். லாப நட்ட கூற்றை இவ்வாறு தான் வரைவது. விபரம் தொகை தொகை தொகை. உங்களுடைய விடை புத்தகத்தில் அல்லது உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலே மாணவர்களே இதை ஒரு பக்கத்தில் முழுமையாக வரைய முடியாவிட்டால் அடுத்த பக்கத்தில் நீங்கள் அதனை தொடர்ந்து கொள்ளலாம். அதனை ஒரே பக்கத்தில் முழுமையான கணக்கை முடிப்பதற்கு சிரமமாக இருந்தால், அதாவது இடம் பிரச்சனைகளாக இருக்கையிலும், இவ்வாறு இருந்தால் அடுத்த பக்கத்திலே நீங்கள் அந்த கணக்கை தொடர்ச்சியாக செய்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, ஆசிர் வியாபார நிலையம் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான லாப நட்ட கூற்று. லாப நட்ட கூற்று இதிலே வரக்கூடிய முக்கியமான உருப்படிகளை நாங்கள் எழுதி கொள்ளுவோம். முதலாவது நாங்கள் காண்பது என்ன? மொத்த லாபம். மொத்த லாபத்தை எவ்வாறு காண்பது? விற்பனை செய்ய விற்பனை கிரயம். விற்பனை செய்ய விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்தை எவ்வாறு காண்பது? விற்பனை நேரடியாக தரப்படும் பரீட்சை மீதியிலே விற்பனை கிரயத்தை நாங்கள் காண வேண்டும். விற்பனை கிரயத்தை காண்பது ஆரம்ப இருப்போ சக கொள்வனவோ, கொள்வனவு சம்பந்தமான செலவுகளை பதிவதற்காக 3 லைன்களை விட்டு விற்க இருந்த சரக்கின் கிரயம். ஆரம்ப இருப்புடன் கொள்வனவு கூட்டி கொள்வனவு சம்பந்தமான செலவுகளை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். இதிலிருந்து இறுதி இருப்பை நாங்கள் கழிக்க வேண்டும். இறுதி இருப்பை கழித்தால்தான் வருவது விற்பனை கிரயம். இப்பொழுது விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். அடுத்து நாங்கள் மொத்த லாபத்துடன் தேறிய லாபத்தை காண்பதற்காக ஏனைய வருமானங்களை கூட்டி செலவுகளை கழிப்போம். செலவுகள் என்ன? விநியோக செலவுகள், நிர்வாக செலவுகள், ஏனைய செலவுகள், நிதி செலவுகள். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு லாப நட்ட கூற்றில் வரக்கூடிய அனைத்து உருப்படிகளையும் எழுதிவிட்டோம். இப்பொழுது நாங்கள் பரீட்சை மீதியில் தரப்பட்டிருக்கின்ற விடயங்களை லாப நட்ட கூற்றில் பதிவு செய்வோம். முதலாவது மூலதனம். மூலதனம் 1,50,000. மூலதனம் லாப நட்ட கூற்றுக்கு வராது. ஏன்? மூலதனம் உரிமை. காசு மீதி 1,24,000. காசு மீதி ஒரு சொத்து. லாப நட்ட கூற்றுக்கு வராது. அதாவது வருமானமோ செலவோ அல்ல. வங்கி மீதி ரூபாய் 1,56,000. வங்கி மீதியும் ஒரு சொத்து. எனவே இதுவும் லாப நட்ட கூற்றுக்கு வராது. 2020 ஜனவரி 1 இருப்பு 1,34,000. இது என்ன? ஆரம்ப இருப்பு. வருட ஆரம்பத்தில் இருக்கின்றது. நீங்கள் கணக்கை பார்த்தீர்கள் என்றால் பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கின்றது 2020 டிசம்பர் 31. எனவே இதன் ஆரம்ப தேதி 2020 ஜனவரி 1. எனவே ஜனவரி 1 இருக்கக்கூடிய இருப்பு ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பு 1,34,000 ரூபாய். இதை நாங்கள் எழுதுவோம் ஆரம்ப இருப்புக்கு நேராக. ஏற்று இறக்கட்கூலி 6,000. ஏற்று இறக்கட்கூலி கொள்வனவு சம்பந்தப்பட்ட செலவு. எனவே கொள்வனவுடன் நாங்கள் கூட்டுவோம். ஏற்று இறக்கட்கூலி 6,000 கொள்வனவுடன் கூட்டுவோம். அடுத்து விற்பனை ஊழியர் சம்பளம் 25,000. விற்பனை ஊழியர் சம்பளம் என்ன? ஒரு விநியோக செலவு. விற்பனை ஊழியர் சம்பளம் 25,000 விநியோக செலவு. விளம்பர செலவு 5,000. விளம்பர செலவு என்ன? ஒரு விநியோக செலவு. விநியோக செலவு. விளம்பர செலவு ஒரு விநியோக செலவு 5,000 ரூபாய். அடுத்து கொள்வனவு. கொள்வனவு 3,75,000. இதனை நாங்கள் கொள்வனவுக்கு நேராக பதிவு செய்வோம். கொள்வனவு 3,75,000 ரூபாய். அடுத்து விற்பனை.
5,25,000. இதனை விற்பனைக்கு நேராக பதிவு செய்வோம். விற்பனை 5,25,000 ரூபாய். அடுத்து காப்புறுதி கட்டணம் ரூபாய் 3000. காப்புறுதி கட்டணம் என்ன? ஒரு நிர்வாக செலவு. காப்புறுதி கட்டணம் ரூபாய் 3000. அடுத்து நிலைய வாடகை ரூபாய் 20,000. நிலைய வாடகையும் ஓர் நிர்வாக செலவு. ஏனால் வாடகை வரவில் காணப்படுகின்றது பரீட்சை மீதியிலே. எனவே இது ஒரு வாடகை கட்டணம், அதாவது வாடகை செலவு. நிலைய வாடகை ரூபாய் 20,000. விற்பனை தரகு ரூபாய் 4,000. விற்பனை தரகு ஒரு விநியோக செலவு. விற்பனை தரகு ரூபாய் 4,000. இதுவும் பரீட்சை மீதியில் வரவுள் தான் காணப்படுகின்றது. எனவே இதுவும் ஒரு செலவினம். பெற்ற கழிவு ரூபாய் 7,000. பெற்ற கழிவு என்ன? வருமானம். எனவே ஏனைய வருமானத்துடன் நாங்கள் ஏனைய வருமானத்தில் பதிவு செய்வோம். ஏனைய வருமானம் பெற்ற கழிவு ரூபாய் 7,000. அடுத்து கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு ஒரு விநியோக செலவு. கொடுத்த கழிவு ஒரு விநியோக செலவு. கொடுத்த கழிவு ரூபாய் 2,500. அடுத்து அறவிட முடியா கடனும் ஒரு விநியோக செலவு 4,000 ரூபாய். அறவிட முடியா கடன் விநியோக செலவு ரூபாய் 4,000. அறவிட முடியா கடன் விநியோக செலவு ரூபாய் 4,000. அடுத்து தளபாடம் ஒரு சொத்து. எனவே லாப நட்ட கூற்றில் வராது. கடன் பட்டோர் ஒரு சொத்து, லாப நட்ட கூற்றில் வராது. கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு, லாப நட்ட கூற்றிற்கு வராது. 10% வங்கி கடன் 2 லட்சம் ஒரு பொறுப்பு, லாப நட்ட கூற்றிற்கு வராது. வங்கி கடன் வட்டி ரூபாய் 2,000 ஒரு நிதி செலவு. வங்கி கடன் வட்டி ஒரு செலவினம். என்ன செலவினம்? ஒரு நிதி செலவு. எனவே இதனை நாங்கள் வங்கி கடன் வட்டி நிதி செலவுகளில் பதிவு செய்வோம். ரூபாய் 2,000. அடுத்து மின்சார கட்டணம் நிர்வாக செலவு. மின்சார கட்டணம் நிர்வாக செலவு. மின்சார கட்டணம் நிர்வாக செலவு ரூபாய் 3,500. அடுத்து தொலைபேசி கட்டணம் ரூபாய் 2,000 நிர்வாக செலவு. தொலைபேசி கட்டணம் நிர்வாக செலவு ரூபாய் 2,000. அடுத்து வங்கி கட்டணம் ரூபாய் 1,000 நிதி செலவு. நிதி செலவு. வங்கி கட்டணம் ரூபாய் 1,000 நிதி செலவு. மாணவர்களே, நாங்கள் பரீட்சை மீதியில் தரப்பட்ட அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து விட்டோம். இப்பொழுது அடுத்து குறிப்போ 2020 டிசம்பர் 31 நிறுவனத்தின் இறுதி இருப்பு ரூபாய் 1,90,000 காணப்பட்டது. இறுதி இருப்பை நாங்கள் இறுதி இருப்புக்கு நேராக பதிவு செய்வோம். இறுதி இருப்பு 1,90,000. சரி மாணவர்களே, இப்பொழுது அனைத்து உருப்படிகளையும் நாங்கள் பதிவு செய்து விட்டோம். அடுத்து நாங்கள் தேறிய லாபத்தை காண வேண்டும். தேறிய லாபத்தை காண்பதற்கு முன்னர் நாங்கள் மொத்த லாபத்தினை காண வேண்டும். மொத்த லாபத்தை எவ்வாறு காண்பது? விற்பனை செய்ய விற்பனை கிரயம். விற்பனை நேரடியாக தரப்பட்டிருக்கின்றது. விற்பனை கிரயத்தை நாங்கள் காண வேண்டும். விற்பனை கிரயத்தை காண்பது ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு சக கொள்வனவு சம்பந்தமான செலவுகள். இதனை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம் 5,15,000. இதிலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவதுதான் விற்பனை கிரயம். எனவே 5,15,000 சய 1,90,000 3,25,000 விற்பனை கிரயம். அடுத்து நாங்கள் விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். 5,25,000 விற்பனை, அதிலிருந்து விற்பனை கிரயம் 3,25,000. எனவே மொத்த லாபம் 2 லட்சம். இந்த 2 லட்சத்துடன் பெற்ற கழிவு 7,000 கூட்டுவோம். ஏனைய வருமானங்களை கூட்டுவோம்.
ஏனைய வருமானங்களின் மொத்தம் 7000 ரூபாய். எனவே மொத்த வருமானம், மொத்த லாபம் சக ஏனைய வருமானங்கள் 2,07,000 ரூபாய். இதிலிருந்து செலவுகளை நாங்கள் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு செலவுகளாக நாங்கள் மொத்தத்தை எடுப்போம். விநியோக செலவுகளின் மொத்தம் 40,500, நிர்வாக செலவுகளின் மொத்தம் 28,500, ஏனைய செலவுகள் இல்லை. நிதி செலவுகளின் மொத்தம் 3000 ரூபாய். அடுத்து நாங்கள் செலவுகளின் மொத்தத்தை மூன்றாவது நிரலில் எடுப்போம். விநியோக செலவுகள், நிர்வாக செலவுகள், நிதி செலவுகள், இது மூன்றினதும் மொத்தம் 72,000. எனவே மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் மொத்த வருமானத்திலிருந்து 2,07,000 மொத்த செலவுகள் 72,000 கழித்தால் வருவது தேறிய லாபம். எனவே 2,07,000 மொத்த வருமானம், செலவுகள், மொத்த செலவுகள் 72,000. இதனை கழித்தால் வருவது தேறிய லாபம் 1,35,000 ரூபாய். தேறிய லாபம் மூலதன கணக்கிற்கு மாற்றியது 1,35,000 ரூபாய். ஆம் மாணவர்களே, இந்த வீடியோவிலே நாங்கள் இலாப நட்ட கூற்றை எவ்வாறு தயாரிப்பது என்று நாங்கள் பார்த்தோம். அது சம்பந்தமான உதாரண கணக்குகளையும் செய்தோம். எங்களுடைய அடுத்த வீடியோவிலே நிதி நிலைமை கூற்று சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே நிதி நிலைமை கூற்றை எங்களுடைய அடுத்த வீடியோவிலே எதிர்பாருங்கள்.